தொடங்கும் போது பிரணவத்தோடு தொடங்க வேண்டும், முடிக்கும் போது நமகான் முடிக்க வேண்டும். முதல்ல விளக்கு ஏற்றிட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்லணும். தியான ஸ்லோகம்னா என்னன்னா, எப்படி முருகன் ஒரு ரிஷிக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த ரிஷி அவரை பார்த்ததை எழுதி வச்சிருப்பார். சுப்பிரமணியம் அஜம் சாந்தம் குமாரம் கருணாலயம் கிரீடஹார கேயூர மணிகுண்டல மண்டிதம் அப்படின்னு என்னன்னா, முருகப்பெருமான் என் முன்னாடி வந்து தோன்றினார். அவருக்கு விசாலமான கண்கள் இருந்தது, கைகளில் இத்தனந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து கொண்டிருந்தார். வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு மயில் மேல் அமர்ந்திருந்தார். இன்னொரு ரிஷிக்கு காட்சி கொடுக்கும்போது இடது காலை தொங்க போட்டு வலது காலம் அடிச்சிருக்கலாம், மாற்றி மாற்றி வச்சிருந்திருக்கலாம். அவர் அந்த மாதிரி சொல்லுவார். அதனால தான் வேத மந்திரங்களை சொல்லும் போது இன்ன ரிஷி இந்த மந்திரத்தை கண்டு கொண்டு சொன்னார், எழுதினார் இல்லை. எழுதுனானா நான் கற்பனையில் எழுதுறது, கண்டு கொண்டாருன்னா பார்த்து அதை அப்படியே பதிவு பண்ணுறது. அப்படி முருகனுடைய தியான ஸ்லோகத்தை சொல்லணும். ஐயா எங்களுக்கு இந்த வடமொழி வரலையே அப்படின்னா, தியான ஸ்லோகம் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கந்தபுராணம் அழகாக ஒரு பாட்டு சொல்லுது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலபாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புதோர் மேனியாய் கருணை கூர் முகங்களார் கரங்கள் ஓர் 12 கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இதை சொன்னா முருகன் வந்து நிற்பாருங்க ஐயா, நிஜமா வந்து நிற்பார். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.